ரூபன் திரை விமர்சனம். விஜய் பிரசாத், காயத்ரி ரெமா, சார்லி, கஞ்சா கருப்பு, ராமர் மற்றும் பலர் நடிப்புல ஐயப்பன் இயக்கத்துல அரவிந்த் பாபு இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ரூபன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தேன் எடுப்பதை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமத்தை சார்ந்த தம்பதியான ஹீரோ விஜய் பிரசாந்தும் ஹீரோயினி காயத்ரி ரெமாவுக்கும் குழந்தை இல்லாததால் ஊர் மக்கள் அவர்களை அவமானப்படுத்தியதோடு அவர்களை ஒதுக்கியும் வைக்கிறார்கள். தேன் எடுப்பதற்காக நடுக்காட்டிற்கு செல்லும் ஹீரோ விஜய் பிரசாத் அங்கு ஒரு பச்சிளம் குழந்தையை பார்க்கிறார். நடுக்காட்டில் குழந்தை எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படும் அவர் அந்த குழந்தையை வளர்க்கிறார். யானை, புலி போன்ற விலங்குகளை வேட்டையாடி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் வில்லன் கோஸ்டினரின் குற்ற செயல்கள் பற்றி அறியும் ஹீரோ அவர்களை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் வில்லன் கோஸ்டினர் தாங்கள் செய்யும் தவறுகளை ஹீரோ மீது போட ஊர் மக்களும் விஜய் பிரசாத் தான் இத்தகைய குற்றங்களை செய்வதாக நம்புகிறார்கள். இந்த நிலையில சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடும் காலம் வர ஊர் மக்களுடன் ஹீரோவும் சபரிமலைக்கு செல்ல விரும்புகிறார். ஆனால் ஊர் மக்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க அவரும் அவரது மகனும் மாலை போட்டு தனியாக சபரிமலை செல்ல முடிவு செய்கிறார்கள். இந்த சமயத்துல காட்டுக்குள் சிலர் மர்மமான முறையில் இறந்து கிடக்க அவர்களை புலிதான் கொன்று விட்டதாக நம்பும் வனத்துறையினர் ஊருக்குள் புலி நடமாட்டம் இருப்பதாக கூறி கிராம மக்களின் சபரிமலை பயணத்திற்கு தடை விதிக்கிறார்கள். ஆனால் புலி இருப்பதை மறுக்கும் கிராம மக்கள் இந்த மர்ம மரணங்களுக்கு ஹீரோதான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். கிராம மக்களின் குற்றச்சாட்டில் இருந்தே ஹீரோ மீண்டாரா? மர்ம மரணங்களின் பின்னணி என்ன என்பதை ஆன்மீகம், ஃபேண்டசி, கமர்ஷியல் என அனைத்து அம்சங்களையும் சேர்த்து சொல்வதுதான் ரூபன். கோடைக்கால விடுமுறை என்றாலே சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரியான படங்களை வெளியிடுவதை ஹாலிவுட் திரையுலகம் மட்டுமே சரியாக செய்து வருகிறது. தமிழ் சினிமாவில் அத்தகைய படங்கள் வருவதில்லை என்ற ஏக்கம் பலருக்கு உண்டு. அப்படிப்பட்டவர்களின் ஏக்கத்தை போக்கும் விதமாக உருவாகி இருக்கிறது இந்த ரூபன். இது ஆன்மீக படமாக மட்டுமின்றி ஆன்மீக சாயல் கொண்ட அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய கமர்ஷியல் ஃபேண்டசி படமாக உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக வனத்தை சுற்றி நடக்கும் கதையை சுவாரஸ்யமான திரைக்கதையோடும் சஸ்பென்ஸான காட்சிகளோடும் சொல்லியிருக்கும் இயக்குனர் ஐயப்பன் கிளைமேக்ஸ் காட்சியில் ஆன்மீக விஷயம் ஒன்றை வைத்து அசத்தியிருக்கிறார். எதிர்பார்க்காத திருப்பமாக அமைந்திருக்கும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி சுமார் 20 நிமிடங்கள் வருகிறது. அந்த 20 நிமிடங்கள் மெய் சிலிர்க்கும் விதத்தில் அமைந்திருக்கிறது. ஹீரோவாக நடித்திருக்கும் விஜய் பிரசாத் ஏற்கனவே ஒரு ஆன்மீக படத்தில் நடித்திருப்பதால் அவர் சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்ப கடவுளை பிரார்த்திக்கும் இடங்களில் இயல்பாக நடித்து கவனம் ஈர்ப்பது மட்டுமின்றி ஆக்ஷன் காட்சிகளிலும் சென்டிமெண்ட் காட்சிகளிலும் நேர்த்தியாக நடித்து கவனம் ஈர்க்கிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் காயத்ரி ரெமா அழுத்தமான கதாபாத்திரத்தை மிக அழகாக கையாண்டிருக்கிறார். குழந்தையின்மை பிரச்சனையால் ஊர் மக்களால் அவமானப்படுத்தப்படும் காட்சிகளில் அவர் கலங்குவது ரசிகர்களையும் கலங்க வைத்து விடுகிறது. முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் சார்லியின் அனுபவமான நடிப்பு படத்திற்கு பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது. கஞ்சா கருப்பு உள்ளிட்ட மற்ற வேடங்களில் நடித்திருக்கும் நடிகர்களின் நடிப்பும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ராஜீவ் ராஜேந்திரனின் கேமரா பசுமையின் அழகை ரசிகர்களின் கண்களுக்கு விருந்து படைத்திருப்பதோடு படம் பார்ப்பவர்களுக்கும் வனத்தில் பயணிக்கும் அனுபவத்தை கொடுக்கிறார். அரவிந்த் பாபுவின் இசையில் பாடல்களும் திரும்ப திரும்ப கேட்கும் ரகம். எழுதி இயக்கியிருக்கும் ஐயப்பன் ஒரு சாகச பயணத்தை கமர்ஷியலாகவும் ஃபேண்டசியாகவும் சொல்லியிருப்பதோடு அதில் சிறிதளவு ஆன்மீகத்தையும் சேர்த்து சொல்லி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கான படமாக கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த ரூபன் விஸ்வரூப வெற்றி பெறுவான்.